எல்லா உணர்வுகளும் கலந்தவன் தான் ஒரு மனிதன். அந்த மனதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த முயற்சி நமக்கு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அப்படி மக்களின் மனதை புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான நிறுவனம் தான் லேண்ட்ஸ் அண்ட் டியோட்டோ. லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் மனங்களை அறியக்கூடிய உங்களுடைய அளப்பரிய திறமை தான். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அதிகாரிகள், உழைப்பாளிகள், குறிப்பாக அந்த குத்துவிளக்கு அந்த தொழிற்கூடத்தில் ஏற்றும் பொழுது அந்த தொழிற்கூடத்தில் பணிபுரிபவர்களும் வந்து இந்த குத்துவிளக்கை ஏற்ற வைத்த அந்த பெருமை தான் உண்மையிலே நிறுவனம் மென்மேலும் உயரும் என்பதில் நான் ஆழமான நம்பிக்கையுடையவன். காரணம், இன்னைக்கு உழைப்பு இல்லாதனால தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு இந்த காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டில் காலையில் 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க விஐபி பூரா டவுசர் கேன்வாஸோட பஃப்னு போயிட்டு இருப்பாங்க. எங்கே போறீங்கன்னு கேட்டால் போகலன்னா போயிடுவேன். யார் சொன்னாங்க? டாக்டர் எங்க அவரு பின்னால வர. அன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் பைக்ல போறாரு, வயிறை தூக்கி பெட்ரோல் டேங்க் அதை வச்சு நான் ஏதாவது கடையில அரிசி வாங்கிட்டு வரேன். சட்ட துணி அரிசி பையும் ஒரே கலங்க. அப்புறம் தான் பார்த்தேன் மிச்ச துணியில பை தைச்சிருக்காங்க. அப்படி வச்சு பார்த்தாங்க வயிறை தூக்கி மேல வச்சுட்டு போறாரு. அப்படி இன்னைக்கு உழைப்புக்கு குறைவு வந்த இந்த நேரத்தில் நான் இப்போ சொல்ற ஒரு சின்ன உதாரணம். எனக்கு இப்படி ஒரு பட்டிமன்ற தலைப்பு கொடுத்தால் ஒரு கார் ஓடுவதற்கு எரிபொருள் முக்கியமா, டிரைவர் முக்கியமா அப்படின்னு கேட்டா எதுக்கு தீர்ப்பு சொன்னாலும் நான் மாட்டிக்கிடுவேன். ஏன்னா டேங்க் ஃபுல்லா இருந்து டிரைவர் இல்லை, எங்க போக வண்டி அருமையான வண்டி சார், ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு, டேங்க் ஃபுல்லா இருக்கு, டிரைவர் இல்லை, போகாது. அருமையான டிரைவர், நல்ல சர்வீஸ் பண்ண வண்டி, ஒரு சொட்டு டீசல் இல்லை, எப்படி ஓட்ட முடியாது. அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பயணத்தை எப்ப தீர்மானிக்க முடியும் அப்படின்னா, பயணம் தொடங்கி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பயணத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஒரு லாரி மூலம் வரும் பொழுது டேங்க் நிறைய எரிபொருள் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த டிரைவருடைய சமயோஜித பற்றி தான் அந்த வாகனத்தை காப்பாற்றும். அதனால ஒரு வாகனத்துக்கு ஆபத்து வரும் பொழுது அதை காப்பாற்றுபவர் எரிபொருள் அல்ல, ஓட்டுநர் தான். காரணம், உழைப்பாளி தான் ஒரு வாகனத்தில். ஒவ்வொரு வாகனமும் உங்களுடைய உழைப்பின் வியர்வை, உங்களுடைய ரத்தத்தின் ஒவ்வொரு துளியிலிருந்தும் உருவான வண்டிகள் தான். இங்கே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் வெளியிலே போகின்றன. அந்த உழைப்பை மதிக்கின்ற நிறுவனம் மென்மேலும் வளரும் என்பதில் நான் எந்த விதமான ஐயமும் இல்லாதவன். எனவே உழைப்பினால் வென்ற இந்த நிறுவனத்தை நான் மென்மேலும் வாழ்த்தி, இன்னும் 50வது ஆண்டு 100ஆம் ஆண்டு செஞ்சுரி செலிப்ரேஷன் வரைக்கும் இந்த நிறுவனம் கொண்டாடி நல்ல வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யும் நிறுவனமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல நூறாவது ஆண்டு விழா வரைக்கும் நீங்களும் 2 பேரும் வந்து தீபம் கொடுத்து நாங்கள் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறோம்.